வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோம்னா லியோங்க. இந்த படம் 2023 வந்துருங்க. இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜில் இந்த படம் இயக்கப்பட்டிருக்குங்க. தமிழ் மொழியில் இந்த படம் அதிரடி த்ரில்லராக படமாக்கப்பட்டதுங்க. இந்த படத்தை தயாரித்தது 11 ஸ்க்ரீன் ஸ்டூடியோங்க. தயாரித்த லோகேஷ் சினிமாடி யூனிவர்சிட்டிங்க. மூன்றாவது பார்க்கமாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தால் ஓரளவு ஈர்க்கப்பட்ட இந்த படத்தில் விஜய் தலைப்பு வேடத்தில் நடிக்கிறாருங்க. இந்த படத்தில் கதை எழுதியவர் லோகேஷ் கனகராஜ், ரத்னகுமார், தீரஜ் வைத்தி. இந்த படத்தை தயாரித்தவர் எஸ் லலித் குமார், ஜெகதீஷ் பழனிசாமி. நடிப்பு விஜய், சஞ்சய் தத், அர்ஜுன், த்ரிஷா. ஒளிப்பதிவு மனோஜ் பர்மசா. திருத்தியவர் புலோமின் ராஜ். இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்தர். தயாரிப்பு நிறுவனம் 11 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ. விநியோகித்தவர் கீழகங்கள். இந்த படம் தான் அக்டோபர் 10 2023 வெளிவந்துருக்குங்க. இந்த படம் தமிழ் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இதோடைய பட்ஜெட் வந்து 250-300 கோடிங்க. இதோடைய வசூலாக இருக்குது 595-620 கோடிங்க. இந்த படம் ஜனவரி 2023 தளபதி 67 என்ற தற்காலிக தலைப்பில் அதிகாரமாக அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் இது விஜயின் 67 படம் நடிகராக சில நாட்களுக்கு பிறகு அதிகாரப்பூர்வ தலைப்பில் அறிவிக்கப்பட்டதுங்க. அதே மாதத்தில் சென்னையில் முதன்மை புகைப்படம் எடுத்து தொடங்கியதுங்க. அதே மாதத்தில் சென்னையில் முதன்மை படம் எடுத்து தொடங்கியது. காஷ்மீரில் ஒரு அவ்வப்போது அட்டவணையும் அதைத் தொடர்ந்து முந்தைய படத்தில் மற்றொரு அட்டவணை நடத்தப்பட்டு ஜூலை நடுப்பகுதியில் முடிவடைந்தது. இந்த படத்திற்கு அனைத்து இசையமைத்துள்ளாங்க. ஒளிப்பதிவு மனோஜ் பர்மசா மற்றும் எடிட்டிங் புலோமின் ராஜ். லியோ திரைப்படம் அக்டோபர் 19 அன்று உலகில் நிலையான மற்றும் ஐமேக்ஸ் வடிவத்தில் வெளியிடப்பட்டதுங்க. விமர்சகர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றதுங்க. விஜய் நடிப்பு, தொழில்நுட்ப அம்சங்கள் மற்றும் அதிரடி காட்சிகளுக்கு பாராட்டுகளை பெற்றதுங்க. அதே நேரத்தில் எழுத்து விமர்சனங்களை பெற்றதுங்க. இது ஒரு தமிழ் படத்திற்கான பல பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனைகளை படைத்ததுங்க. 2023 ஆண்டில் அதிக வசூல் இரண்டாவது தமிழ் படமாங்க. 2023 ஆண்டில் அதிக வசூல் 7வது இந்திய படமாகுங்க. லியோ படத்தில் நடிகர்கள் விஜய் பார்த்திபன், லியோதாஸ், அந்தோனி தாஸ்க், சஞ்சய் தத். அவர் ரவிசங்கர் குரல் கொடுத்துள்ளாருங்க. அர்லோட் தாஸாக அர்ஜுன். சத்யா பார்த்திபன் வேடத்தில் த்ரிஷா. ஜோசி ஆண்ட்ருஸ்கா. கௌதம் வாசுதேவ் மேனன். நெப்போலியனாக ஜார்ஜி மரியன். சண்முகமாக மிஸ்கின். எலிசாக தாஸ்கா. மொடர்னா செப்டியா. அதிராஜ் டிசோவாக மன்சூர் அலிகான். சண்முகத்தில் கும்பலில் ஒரு கொள்ளையானாக சாண்டி. பிரியா ஜோஷியாக பிரியா ஆனந்த். சித்தார்த் சித்து பார்த்திபனாக மேத்யூ தாமஸ். ஆண்டனி உதவியாளரான சேகராக பாபு ஆண்டனி. ஸ்ருதியாக ஜனனி கணேசன். மதி சிந்து பார்த்திபனாக எல். முதர்கான் பவர் ஜதாவாக ஒரு போலீஸ் அதிகாரி. ராமகிருஷ்ணன் கேபி இளியவின் நண்பர். நீதிபதியாக டென்சில் ஸ்மித். தினேஷாக தினேஷ் மாஸ்டர். சண்முகத்தின் மைத்துனராக மசூன் ராவ். ஜோதிடராக வையாபுரி. 2021 ஆண்டின் தொடக்கத்திலே மாஸ்டர் படத்தின் வெற்றிக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் விஜயை அவரது இல்லத்தில் சந்தித்து அவரை கவர்ந்த ஒரு ஸ்கிரிப்டை விவரித்ததாக கூறப்பட்டதுங்க. இந்த திட்டம்
முன்னணி நடிகரின் 60வது படமாக இருக்க வேண்டும். இருப்பினும் அந்த பதவி வாரிசு 2023 படத்திற்கு சென்றதுங்க. லோகேஷ் மற்றும் விஜய் இடையேயான சாத்தியமான ஒத்துழைப்பு பற்றி அறிக்கைகள் பிப்ரவரி 2022 வரை தொடர்ந்தன. அடுத்த மாதம் மார்ச் மாதம் விஜயின் 67வது படத்தை இயக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக லோகேஷ் உறுதிப்படுத்தினார். அந்த மே மாதம் தற்காலிகமாக தளபதி 67 என்று பயிரிடப்பட்ட இந்த திட்டத்தை அவர் உறுதிப்படுத்தினார். இந்த திட்டத்திற்கு SS லலித் குமாரின் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிதியளித்ததுங்க. இது மாஸ்டரை விநியோகித்து இணைந்து தயாரித்தது. விஜயின் மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி இணை தயாரிப்பாளராக பணியாற்றினார். இந்த நிறுவனம் ஜனவரி 30 2023 அன்று பொது அறிவிப்பு வெளியிட்டு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தியது. மேலும் இந்த படத்தின் அதிகாரப்பூர்வ தலைப்பு லியோ பிப்ரவரி 2023 வெளியிடப்பட்டதுங்க. லியோ டேவிட் கரோனாபெக்கின் 2005 ஆண்டு வெளியான ஹே ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் திரைப்படத்தால் ஈர்க்கப்பட்டதாக லோகேஷ் தெரிவித்தாருங்க. லோகேஷின் கூற்றுப்படி இது லியோ எழுதுகான எனக்கு உத்வேகம் அளித்தது. ஹே ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் என் மீது அதன் முத்திரையை பதித்தது. அதிலிருந்து இந்த படம் பிறந்தது. லியோ எனது அஞ்சலி. இந்த படம் 250-300 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டதுங்க. மேலும் விஜய் எனது ஊதியமாக 120 கோடி $14 மில்லியன் பெற்றதாக கூறப்படுகிறதுங்க. இருப்பினும் இப்படத்தின் தயாரிப்புக்கு பயனளிக்கும் வகையில் வருவாய் பகிர்வு மாதிரியை எடுக்க அவர் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. அடிப்படையில் அவர் 50 கோடி $5.9 மில்லியன் முன்பணமாக பெறுவாருங்க. மேலும் லாபத்தில் ஒரு பகுதி நடிகரின் ஊதியமாக பெறப்படுங்க. தமிழ் பார்வையாளர்களை திருத்தப்படுவதில் கவனம் செலுத்த விரும்பியதால் இடையே ஒரு பான் இந்திய படமாக மாற்றுவதற்கு விஜய் ஆதரவாக இல்லைங்க. இருப்பினும் லலித் மற்றும் ஜெகதீஷ் அவரை சமாதானப்படுத்திய பிறகு நடிகர் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டாங்க. படம் பரந்த பார்வையாளர்களை பூர்த்தி செய்ய உதவும் வகையில் அசல் கதையிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. ஆகஸ்ட் 2023 இந்த படம் லோகேஷ் சினிமா யூனிவர்ஸின் ஒரு பகுதியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டதுங்க. ஏனெனில் தயாரிப்பாளர்கள் LCU-இன் முந்தைய பங்காளான கைதி 2019 மற்றும் விக்ரம் 2022 ஆகியோர் தயாரிப்பாளர்களான ட்ரீம் ஆடியோ பிக்சர்ஸ் மற்றும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுடன் ஆட்சேபணையில்லா சான்றிதழை கையெழுத்திட்டன. LCU-வில் படத்தின் நிலை அதன் வெளியீடு வரை உறுதிப்படவில்லைங்க. முன் தயாரிப்பு எழுத்து மற்றும் முன் தயாரிப்புக்காக லோகேஷ் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் எடுத்துக்கொண்டாருங்க. லோகேஷ் இயக்குனர் மற்றும் ஜில் ஜங் ஜக் 2016 படத்தின் இயக்குனர் தீரஜ் வைத் ஆகியோருடன் இணைந்து 3வது முறையாக இணைந்து இந்த படத்தின் ஸ்கிரிப்டை எழுதினாருங்க. இருவரும் ஆகஸ்ட் 2000 நடுப்பகுதியில் குழுவில் இணைந்தனர். லோகேஷை மாஸ்டர் போல்லாமல் இந்த படம் முழுமையாக அவரது பாணியில் தயாரிக்கப்படும் என்று கூறினாருங்க. இது 50% விஜய் படமாகவும் 50% அவருடைய படமாகவும் அவர் கருதினார். டிசம்பர் 5 2022 அன்று சென்னையில் உள்ள AVM ஸ்டுடியோவில் படத்தின் நடிகர்கள் மற்றும் குழுவுடன் ஒரு முகில் பூஜை நடைபெற்றதுங்க. டிசம்பர் 7 படத்திற்கான விளம்பர வீடியோவை கிட்டத்தட்ட 3 நாட்கள் படமாக்கினார். ஜனவரி 2023 நடுப்பகுதியில் பரமஷா ஒளிப்பதிவாளராக அறிவிக்கப்பட்டாருங்க. இது லோகேஷுடன் அவரது முதல் ஒத்துழைப்பையும் நண்பன் மற்றும் பீஸ்ட் படங்களுக்கு இது பிறகு விஜயோட 3வது ஒத்துழைப்பையும் குறிக்கிறதுங்க. அனிருத் ரவிச்சந்தர் இயக்குனருடன் தொடர்ந்து 3வது படமாக இசையமைப்பாருங்க. லோகேஷ் தனது வழக்கமான தொழில்நுட்ப வல்லுநர்களின் பெருமை பாராளுமர்களை தக்க வைத்து கொண்டாருங்க. இதில் எடிட்டர் புலோமின் ராஜ், லண்டன் நடன இரட்டையர் அன்பறிவு, நடன இயக்குனர் தினேஷ் குமார் மற்றும் கலை இயக்குனர் என் சதீஷ்குமார் ஆகியோர் அடங்குவாருங்க. பிரவீன் ராஜ் விஜய்க்கு உடைகளை வடிவமைப்பாருங்க. அவருடன் அவரது வழக்கமான ஆடை அமைப்புகள் பல்வீர் சிங் மற்றும் ஏகா லாக்னி ஆகியோரும் அடங்குவாருங்க. தயாரிப்பு நிறுவனத்தில் படத்தின் நிர்வாகம் தயாரிப்பாளராக ராம்குமார் பாலசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டாருங்க.
விஜய் இந்த கதாபாத்திரத்திற்காக சாம்பல் நிற கொண்ட சிகை அலங்காரத்தை அணிவாருங்க. இது 30 வெவ்வேறு தோற்றங்களுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டதுங்க. த்ரிஷா பெண் கதாநாயகியாக நடித்தாருங்க. கில்லி 2004 திருப்பாச்சி 2005, ஆதி 2006, பூர்வி 2008 பிறகு 5வது முறையாக விஜய்க்கு ஜோடியாக நடித்தாருங்க. 2வது தென்னிந்திய படத்தில் முக்கிய எதிரிகளில் ஒருவாறு நடிப்பது உறுதி செய்யப்பட்டதுங்க. KGF அத்தியாயம் 2ங்க படத்திற்காக விவரிக்கப்பட்ட ஒரு வரியால் ஈர்க்கப்பட்ட பின்னர் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க ஒப்புக்கொண்டாருங்க. பிரியா ஆனந்த் படத்தில் ஒரு முக்கிய பாத்திரத்தில் இணைந்தார். அதே நேரத்தில் அர்ஜுனும் ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடித்தாருங்க. அவர் அதை ஆக்ஷன் கிங் என்ற தனது பட்டத்தை நியாயப்படுத்தும் வித்தியாசமான மற்றும் புதிய ஒன்று என்று அழைத்தாருங்க. மும்பை போலீஸ், ஐயப்பனும் கோஷி மற்றும் லூசிஃபர் ஆகிய படங்களில் நடிகரின் நடிப்பால் இயக்கப்பட்டதால் லோகேஷ் ஆரம்பத்தில் பிருத்திவிராஜ் சுகுமாரனை இந்த வேடத்தில் நடிக்க விரும்பினாருங்க. ஆனால் திட்டமிடல் முரண்பாடுகள் காரணமாக அவர் மறுத்துவிட்டாருங்க. முதன்மை படைப்பு ஜனவரி 2, 2023 அன்று சென்னையில் உள்ள EVP ஃபிலிம் சிட்டியில் முதல் அட்டவணை தொடங்கியதுங்க. படத்தின் சிறிய பகுதிகள் ஜனவரி கடைசி வாரத்தில் கொடைக்கானலில் நடைபெற்றன. மேலும் அடுத்த அட்டவணை நடைபெறும் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு பயணிக்க தேதிகள் ஒதுக்க முடியாததால் மிஸ்கின் தனது சில பகுதிகளுக்கு அங்கு படமாக்கினார். 2வது அட்டவணை பிப்ரவரி 1 காஷ்மீரில் தொடங்கியதுங்க. இந்த அட்டவணையின் போது விஜயின் காட்சிகள் கசிந்து வயலானதுங்க. கசிந்து உள்ளடக்கத்தை பகிர்வதை தவிர்க்குமாறு படத்தின் அதிகாரப்பூர்வ தொழில்நுட்ப பாதுகாப்பு கூட்டாளியை மக்கள் எச்சரிக்கை தூண்டியதுங்க. இல்லையெனில் அவை நீக்கப்படும். மேலும் படப்பிடிப்பில் இருந்த ஸ்டில்கள் மற்றும் வீடியோக்கள் கசிவதை தடுக்க பெரும்பாலான நடிகர்கள் மற்றும் குழுவினர் படப்பிடிப்பு தளங்களில் மொபைல் ஃபோன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதுங்க. பிப்ரவரி 27 அன்று மிஸ்கின் படத்திற்கான தனது பகுதிகளின் படப்பிடிப்பு முடித்துவிட்டதாக ட்வீட் செய்தாருங்க. அதில் ஒரு தீவிரமான ஸ்டண்ட் காட்சியும் அடங்கும். மார்ச் மாதம் தொடக்கத்தில் மேனன் படத்திற்கான படப்பிடிப்பை முடித்துவிட்டதாக அறிவித்தாருங்க. மனோஜ் பர்மசா ஒரு IMAX சான்றளிக்கப்பட்ட RED ரூபாய்க்கு 8K கேமராவை எடுத்து வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பகுதிகளை படமாக்கினாருங்க. இது ஒரு தமிழ் படத்திற்கான முதல் முறையாகும். மார்ச் 11 அன்று காஷ்மீர் அட்டவணையில் தனது பகுதிகளிலான படப்பிடிப்பை தொடங்கணும். மேலும் அவற்றை ஒரு நாட்களுக்கு முடித்தாருங்க. மார்ச் 21 அன்று அந்த இடத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய நிலநடுக்க காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டதுங்க. காஷ்மீர் அட்டவணை மார்ச் 23 அன்று முடிந்ததுங்க. அன்றைய ஜம்மு மற்றும் காஷ்மீர் அட்டவணையில் திரைக்கு பின்னால் உள்ள வீடியோவை ஸ்டூடியோ பகிர்ந்து கொண்டதுங்க. திரைக்கு பின்னால் பணியாற்றினர். ஜம்மு காஷ்மீர் அட்டவணையை நிறைவேற்றியதற்காக படக்குழுவினர் ஒவ்வொருக்கும் இயக்குனர் நன்றி தெரிவித்தாருங்க. இந்த அட்டவணையில் தால் ஏரி, ஹஸ்ராபால் ஆலயம், சோனாமார்க், பல்காம் மற்றும் சீனா ஆகிய இடங்களில் படமாக்கப்பட்டதுங்க. 3ஆம் அட்டவணை மார்ச் 29 அன்று சென்னையில் தொடங்கி திட்டமிடப்பட்டதுங்க. ஆனால் ஏப்ரல் 5 அன்று தொடங்கியது. இந்த அட்டவணைக்காக ஒரு செட் அமைக்கப்பட்டதுங்க. இது ஒத்திவைக்க வழிவகுத்தது. விஜய், தத், த்ரிஷா, அர்ஜுன் மற்றும் பிரியா ஆனந்த் ஆகியோருடன் ஒரே நேரத்தில் அட்டவணை எழுந்தன. 15 நாட்கள் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டதுங்க. சில அதிரடி காட்சிகள் மெகாபாட் கேமரா மூலம் படமாக்கப்பட்டன. த்ரிஷா, தத் மற்றும் அர்ஜுன் மே மாதம் முதல் படப்பிடிப்பை தொடங்குவார்கள். லோகேஷ் குறைந்தது 2000 பின்னணியுள்ள கலைஞர்களை கொண்ட அறிமுக பாடல் காட்சியை படமாக்க செய்ய திட்டமிட்டார். ஜூன் தொடக்கத்தில் சென்னையில் 500 பின்னணி கலைஞர்களுடன் இந்த பாடல் படமாக்கப்பட்டது. இந்த பாடலை 7 நாட்களுக்குள் படமாக தயாரிப்பாளர்கள் 7,08,30,000 செலவிட்டனர். பரமசா அதிரடி காட்சிகளை உயர தெளிவுத்திறனில் படமாக்க ஒரு கோமோடோ X கேமராவை வாங்கினார். இதனால் இந்த கேமரா பயன்படுத்தி படமாக்கப்பட்ட முதல் இந்திய படமானார். ஜூன் மாதம் இறுதியில் தயாரிப்பு தெலங்கானாவுக்கு மாற்றப்பட்டது. இதில் அட்டவணை ஹைதராபாத்திலும் இறுதிக்கட்ட பகுதி ராமோஜி ஃபிலிம் சிட்டியிலும் படமாக்கப்பட்டதுங்க. விஜய் தனது பகுதிகளுக்கான படப்பிடிப்பை ஜூலை 10ஆம் தேதிக்குள் முடித்திருந்தாருங்க.
முதன்மை புகைப்படம் ஜூலை 14ஆம் தேதியுடன் முடிவடைந்ததுங்க. படப்பிடிப்பு 125 வேலைகள் நாட்கள் நீடித்ததுங்க. மாதத்திற்கு பிறகு ஒரு குழு ஒட்டு வேலை படப்பிடிப்பதற்காக ஜம்மு காஷ்மீருக்கு திரும்பியதுங்க. தயாரிப்புக்கு பிந்தைய பணிகள். பிப்ரவரி 2023 லோகேஷ் CGI-இல் சமரசம் செய்ய விரும்பாததால் படம் நீட்டிக்கப்பட்ட பிந்தைய தயாரிப்பு நேரம் எடுக்க என்று டைம் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டதுங்க. மோனஸ் மற்றும் பி. ஸ்ரீனிவாஸ் மகன் ஆகியோர் காட்சி விளைவுகள் மேற்பார்வையாளர்களாக உள்ளனர். மேலும் மூவி பிக்சர்ஸ் கம்பெனி, அல் ஜாரா VFX மற்றும் லைகா VFX ஆகியவை படத்தின் முதன்மை காட்சி விளைவுகள் ஸ்டுடியோக்களுடன் உள்ளன. படத்தின் டிஜிட்டல் இடைநிலை மற்றும் வண்ண தரப்படுத்தும் பணிகள் ஆகஸ்ட் 2023ஆம் ஆண்டு தொடங்கியதுங்க. படத்தின் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட பதிப்புகளுக்கு சின்னமய்ய திரிஷாவுக்கும் டப்பிங் செய்தார்கள். படத்தில் இடம்பெற்றுள்ள கழுதை புலி காட்சி விளைவுகள் மூலம் உருவாக்கப்பட்டதுங்க. மேலும் கழுதை புலி கொண்ட அதிரடி வரிசை 15 கோடி 1.8 மில்லியன் செலவாகுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்க? தமிழுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னவர் முன்னாள் தமிழ் சவுந்தரராஜனுங்க ஒரு நிருபர்கள் கூறியிருக்கிறாங்க. மும்மொழிங்க கொள்கைக்காக ஆதரவுமாக அமைதியான முறையில் கையெழுத்தும் இயக்கம் நடத்தினோம். போலீஸார் அது மறுத்து என்னை பல மணி நேரம் நிற்க வைத்துள்ளார்கள். தமிழகத்தில் மனித உரிமை பறிக்கப்படுகிறது. அரசின் எந்த செயல் அரசின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது. எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும் அதற்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். பொதுமக்கள் போலீசாரின் அராஜகத்தையும் மீதியை கையெழுத்திட்டு உள்ளார்கள். எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். தான் தமிழுக்காக உயிரையும் கொடுப்பேன் எவ்வாறு அவர் கூறினாருங்க. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, தமிழகத்தில் ஜூன் மாதத்துக்குள் 4000 பேராசிரியர்கள் பணியிடம் நிரப்பப்படுங்க. அமைச்சர் கோவி செலியின் பேட்டிங்க. தமிழகத்தில் ஜூன் மாதத்துக்குள் 4000 பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஈரோட்டில் அமைச்சர் கோ. செலியன் கூறியுள்ளார். ஈரோடு நாயக்கர் கல்லூரி வளாகத்தில் அரசு சார்பில் விளையாட்டு மைதானம், நூலகம் மற்றும் IAS அகாடமி போன்ற அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கான இடத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன், வீட்டு வசதி துறை அமைச்சர் சு. முத்துசாமி ஆகியோர் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் கோவி செலியன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் குறித்த குற்றச்சாட்டு கோர்ட்டிலும் போலீஸ் துறையிலும் இருக்கிறது. தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் விதிமுறைகள் மாறுபட்டு இருக்கும். இதில் யாரும் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். 4000 பேராசிரியர்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி வளர்ச்சிக்கும் கவர்னர் R.N. ரவி தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார். பல்கலைக்கழக மானியக்குழு UGC திருத்தங்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார். ஆந்திர சட்டமன்றத்திலும் இதற்கு எதிர்ப்பு வந்திருக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடகா முதல் மந்திரிகளும் இதற்கு வலு சேர்த்து இருக்கிறார்கள். மாநில பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் திரும்ப பெற வர போராட்டம் தொடரும். தமிழ்நாட்டில் 2200 கௌரவ வரிவுரையாளர்களை நியமித்துகிறோம். அது போதிய அளவில் இல்லை. இந்த மாதத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம்
செத்தேர்வு நடத்தப்பட இருக்கிறது. அதுக்கான ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளது. வருகிற செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதத்தில் மீண்டும் ஒரு முறை செத்தேர்வு நடத்தி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். மார்ச் மாத இறுதிக்குள் 1000 கௌரவ விரிவுரையாளர்களும் ஜூன் மாதத்துக்குள் 4000 பேராசிரியர்களும் பணியிடங்களும் நிரப்பப்படும். இவ்வாறு அவர் கூறினார். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்க, சிறந்த இதழியலாளர்களுக்கான கலைஞர் எழுதுகோள் விருதுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினாருங்க. இதழியல் துறையில் சமூக மேம்பாட்டிற்காகவும் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காகவும் பங்காற்றி வரும் சிறந்த இதழியா ஒருவருக்கு ஆண்டுதோறும் கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2023 ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருதை நக்கீரன் கோபாலுக்கும் பல்வேறு தொலைக்காட்சி நிறுவனங்கள் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி சுகீதா சங்கராட்சிக்கு கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பெண்மையை போற்றும் வகையில் சிறப்பு மின்னமாகவும் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி நக்கீரன் கோபால், சுகீதா சங்கராட்சிக்கு ஆகியோருக்கும் நேற்று தலைமை செயலகத்தில் கலைஞர் எழுதுகோள் விருதுகளையும் 5 லட்சம் பரிசு தொகையுடன் கூடிய பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், தலைமை செயலாளர் முருகானந்தம், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் வி. ராஜராமன், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் வைத்தியநாதன் கலந்து கொண்டார். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாத துரோகம். எடப்பாடி பழனிசாமி கண்டனங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிங்க தனது எக்ஸ் பக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் என்ற தலைப்பில் கூறிப்பதாவது நன்றால், செங்கல்பட்டில் ஓடும் பச்சிலும் குழந்தையான 5 வயது சிறுமிக்கு கூட பாலியல் தொல்லை. பவானி அருகே சிறு மீக்கு பட்டறை உரிமையாளர்கள் பாலியல் வன்கொடுமை. பரமக்குடியில் பட்டப்பகலில் நடுரோட்டில் வக்கீல் வெட்டி கொலை. மயிலாடுதுறையில் ஆசிரியைக்கு 25 இடத்தில் கொடூரமான முறையில் கத்திக்குத்து. திமுக ஆட்சி என்பது யாருக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு துளிவு இல்லாத ஆட்சி என்பது நாள்தோறும் வரும் செய்திகள் சொல்லும் உண்மை. முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை காப்பதில் எந்தவித கவனமும் செலுத்தாமல் அலட்சியமாக இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. நாள்தோறும் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு துளியும் சம்பந்தமில்லாத விஷயங்களை முன்னிலைப்படுத்தி இது போன்ற சம்பவங்களை கடந்துவிட முனைவது தமிழ்நாட்டின் மகளிருக்கும் இழைகின்ற மன்னிக்க முடியாத துரோகம். இது கடும் கண்டனத்திற்குரியது. எவ்வாறு அதில் கோரப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, சேலத்தில் 4 மாவட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு நீச்சல் பயிற்சிங்க. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் சேலம் மண்டலத்திற்கு உட்பட்ட சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 40 தீயணைப்பு வீரர்களுக்கு சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் உள்ள அரசு நீச்சல் குளத்தில் நேற்று சிறப்பு நீச்சல் பயிற்சிங்க முகாம் நடந்ததுங்க. இதில் தீயணைப்பு வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்களுக்கு
பேக் ஸ்டைல், ஃப்ரீ ஸ்டைல், மூச்சு பயிற்சி, பட்டர் விலை, டால்பின் மிக வேகமாக நீந்தி செல்வது உள்ளிட்ட பல்வேறு நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டதுங்க. இது குறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில், தண்ணீரில் சிக்கியவர்களை விரைவாக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு மீட்பது குறித்து சேலம் உட்பட 4 மாவட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டதுங்க. நீச்சல் பயிற்சியாளர்கள் மூலம் வீரர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த நீச்சல் பயிற்சி 6 நாட்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றனர். முன்னதாக நடந்த நீச்சல் பயிற்சி முகாமில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் மகாலிங்கம் மூர்த்தி, தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ் பாபு, அருள்மணி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுவேரி பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. அன்னக்கிளி முதல் சிம்போனி வரைங்க. 1976ஆம் ஆண்டு மச்சானை பார்த்தீங்களா மலைவாழை தொப்புக்குள்ள என மயக்கம் குரலில் ஒலிக்க தொடங்கியதுங்க. ஒரு புதிய இசை. அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இசை உலகை ஆளப்போவது இந்த புது இசைதான் என பண்ணையபுரம் என்ற குக்கி கிராமத்தில் இருந்து இசை பயணத்திற்காக சென்னை வந்ததும் ஒரு குடும்பம். ராசையா என்ற பெயர் கொண்ட இளையராஜா தனது 44வது வயதில் அவரது அண்ணன் பாவலர் வரதாசன் நடத்திய பாவலர் பிரதர்ஸ் என்ற இசைக்குழுவில் இணைந்து இசை பயணத்தை தொடங்கினார். பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் 1976ஆம் ஆண்டு அன்னக்கிளி திரைப்படம் இவர் மூலம் தற்போது 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். மூலம் தமிழ் உலகிற்கு அறிமுகமான இசைஞானி இளையராஜா தற்போது 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 7000க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியும் உள்ளார். தமிழ் திரைப்படம் இசையை ராஜாவுக்கு முன் ராஜாவுக்கு பின் என 2ஆக பிரித்து கொள்ளலாம். உரைநடை பாணியில் இருந்த திரைப்பட வசனங்கள் எப்படி பேச்சு நடைக்கு வந்ததோ அதேபோல் கர்நாடக சங்கீதத்தின் தழுவில் இருந்து திரைப்பட பாடல்களை நமது நாட்டுப்புற வடிவமாக வார்த்து எடுத்தது இளையராஜா என்றால் அது மிகையல்ல. 1980களில் ஆண்டுக்கு 100 படங்கள் வெளிவந்தால் அதில் 50க்கு மேற்பட்ட படங்களுக்கு இளையராஜா தான் இசையமைப்பாளர் என்றால் அவரது இசையின் தாக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். காதலின் தவிப்பு கட்டும் காதல் பிரிவின் வழியாக கட்டும் திருவிழா கொண்டாட்டமா நாட்டுப்புற நயாண்டியா எதுவாகினும் இசை வடிவில் தந்து மக்களை மாக்கியது ராஜாவின் இசைதான். 2K கிட்ஸ் என்ற செல்லமாக அழைக்கப்படும் இந்த நவீன காலத்திலும் புத்தாண்டு கொண்டாட்டம் என்றால் சகலகலா பலவன் திரைப்படத்தின் இளமை இதோ பாடல் இல்லாத கொண்டாட்டமா. மன்னன் படத்தில் இடம்பெற்ற அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே பாடல் நூற்றாண்டுக்கு அம்மாவின் பெருமையை விளக்கும் அமரகாவியம். தளபதி படத்தில் இடம் பெற்ற காட்டுக்குயில் மனசுக்குள் பாடல்தான் இன்றைக்கும் இளைய தலைமுறையின் நட்பு அங்கீகாரம் தரும் பாடல். இதே படத்தில் இடம்பெற்ற ஒரு ராக்கம்மா கையத்தட்டு பாடல் EPC மூலம் 165 நாடுகளில் இருந்து 1/2 மில்லியன் மக்கள் பங்கெடுத்த நிகழ்வில் இந்த பாடல் எல்லா காலத்துக்கும் பாடல்களிலும் முதல் 10 இடத்தில் மிகவும் பிரபலமான 4வது பாடலாக தேர்வானது. தாய் முகாம்பிகை படத்தில் அவர் இசைத்து பாடிய ஜன்னி ஜன்னி பாடலை கேட்டு உருகாத மனம் உண்டா. இளையராஜா, பாரதிராஜா, வைரமுத்து ஆகியோர்
கூட்டணியில் உருவான ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ராகமும் கிராமப்புற வாழ்வியலை தனது இசையிலும் பாடலிலும் மிகுந்த துல்லியமாக வெளிக்கொண்டு வந்தவர் இளையராஜா. மக்கள் நாயகன் என கொண்டாடப்பட்ட ராமராஜனுக்கு சரி, மைக்கு நாயகன் என கொண்டாடப்பட்ட மோகனுக்கும் சரி, இளையராஜாவின் இசை வரிகள்தான் முகவரி தந்தது என்றால் அதை யாராவது மறக்க முடியுமா? உலகநாயகன் கமலுக்காக தனது உருக்கும் குரலில் பாடிய தென்பாண்டி சீமையிலே தேரோடி வீதியில் பாட்டு என்ற அமரத்துவம் பெற்றது. வாழ்க்கை தத்துவங்களை எப்படி கண்ணதாசன் தனது கவிதை வரிகளில் கொண்டு வந்து வெளிப்படுத்தினாரோ அப்படி வாழ்க்கையின் பிறப்பு முதல் சிறப்பு வரை ஒவ்வொரு கட்டத்தையும் கவிதை தத்துவமாக இசை வடிவில் கொண்டு வந்து தந்த பெருமை என்று இசைஞானி சேரும் அதில் சேரும் என்றார். இளையராஜாவின் இசை பயணம். விருதுகள். இசையில் பொன்விழா காணும் இளையராஜா பல்வேறு விருதுகளை பெற்று இசைக்கும் நாட்டு பெருமைக்கு சேர்த்துள்ளார். 5 தேசிய திரைப்பட விருதுகள், 2010 பத்மபூஷன் விருது, 2012 சங்கீத நாடக அகாடமி விருது, 2013 100 ஆண்டு இந்திய சினிமாவையே கொண்டாடும் CNNI PN நடத்திய கருத்து கணிப்பில் இளையராஜா இந்தியாவின் மிக சிறந்த இசையமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2018 பத்மபூஷன் விருது. இது தவிர லண்டன் லீட் காலேஜ் ஆஃப் மியூசிக் கல்லூரியில் கிளாசிக் கீதாரில் தங்கப்பதக்கம் வென்றார். அமெரிக்க உலக சினிமா போர்டல் டெஸ்ட் ஆஃப் சினிமா தேர்வு செய்த சினிமா வரலாற்றில் 25 சிறந்த இசையமைப்பாளர்களின் பட்டியலில் 9வது இடத்தை பிடித்தார். அந்த பட்டியலில் உள்ள ஒரே இந்தியர் இவர்தான் என்பது கூடுதல் சிறப்பு அம்சம். சிம்போனி இசை நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும். ரசிகர்களைப் போலவே நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உலகிலேயே தலை சிறந்த இசை திருவிழாவாக நடைபெற உள்ளது. இது என்பது பெருமை. இது எனது பெருமை அல்ல, நாட்டின் பெருமை. இன்கிரெடிபிள் இந்தியா மாதிரிதான் இன்கிரெடிபிள் இளையராஜா. உங்களுக்கே அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும்போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நான் உங்களின் பெருமையைத்தான் லண்டனில் சேர்க்கப் போகிறேன். இதுக்கு மேலே யாரும் வருவதில்லை, வந்ததும் இல்லை. லண்டன் புறப்பட்ட இளையராஜா நேற்று சென்னை விமான நிலையத்தில் அளித்த பேட்டி. சினிமாவில் முதல் முறையாக ராஜாவுக்குத்தான் கம்ப்யூட்டர் காலம் கலந்த செயற்கை நுண்ணறிவு புரட்சியில் இருக்கும். இந்த தலைமுறை கூட ராஜாவின் சமீபத்திய படைப்பின் விடுதலை பாகம் பாடல்களை தலையோட்டி ரசிகர்கள் என்றால் இளையராஜா அப்போது முதல் அவர் மெஸ்ஸோ என்ற செல்லமாக அழைக்கப்படுகிறார். அந்த செம்போனியை ராயல் ஃபிலாகர்மானிக் ஆர்கெஸ்ட்ரா இன்னும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நாளை சனிக்கிழமை லண்டனில் மேற்கத்திய பாரம்பரிய சிம்போனியை இளையராஜா அரங்கேற்றம் செய்ய உள்ளார். இதற்காக அவர் 35 நாட்களில் சிம்போனியை எழுதியதாக தனது எக்ஸ் தளத்தில் மேக்கிங் வீடியோ செய்து விட்டார். சிம்போனி வெளியிடும் இளையராஜாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் மற்றும் பிரபலங்களை அவருக்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் தலைமுறை நடந்திருக்கும் இசையமைத்தார். வணக்கம் நேயர்களே, நீங்கள் எதை பற்றி பார்க்கணும்னா, ஹெல்மெட் இல்லையானா சஸ்பெண்ட் அதிரடி உத்தரவுங்க. ஹெல்மெட் அணியாமல் இருக்கிற இருசக்கர வாகனம் ஓட்டும் போலீஸாரை சஸ்பெண்ட் செய்ய டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளாருங்க. மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக பின்பற்றாமல் இருப்பது, பொது இடங்களில் ஒழுங்கினமான நடவடிக்கைகளை ஈடுபடுவது போன்ற செயல்களை
போலீசார் ஈடுபட்டால் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அனைத்து கமிஷனர்கள் மற்றும் எஸ்பிகளுக்கும் அவர் உத்தரவிட்டுள்ளாருங்க. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3 நாட்களுக்கு தொடர் விடுமுறைங்க. சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மாவட்டத்திற்கு மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை உள்ளூர் விடுமுறைங்க என கலெக்டர் சங்கீதா அறிவித்துள்ளாருங்க. இதனால் அன்று அரசு அலுவலகங்கள் கல்வி நிலையங்கள் செயல்படாது. ஏற்கனவே மே 10ஆம் தேதி சனிக்கிழமை, மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொடர்ந்து 3 நாட்களுக்கு விடுமுறை கிடைத்துள்ளது. இது அரசு ஊழியர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. நாற்று நடும் பணிக்கு இனி இவங்க தானா? நாளைக்கு எங்கள் மாமா வராரு, 80 ரூபாய்க்கு வேலை செய்வார் என கோபி சுதாகர் வெளியிட்ட ரிலீஸை மறக்கவே முடியாது. ஆனால் இதுதான் இன்றைய யதார்த்தம். இப்போது வயல் வேலைகளுக்கு கூட வட மாநிலத்தவர்கள் வந்துவிட்டனர். மயிலாடுதுறையில் வங்காள மொழியில் உற்சாகமாக பாடல் பாடி நாற்று நடும் வீடியோ வெளியாகி இருக்கிறது. உள்ளூர் மக்கள் 100 நாள் வேலைக்கு சென்று விடுவது, அதில் கூலி கேட்பது இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. மூட நம்பிக்கைக்கு எதிராக புதிய சட்டமா? மூட நம்பிக்கையை ஒழிக்க அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வருமா என்று சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏ டாக்டர் எழிலன் கேள்வி எழுப்பினாருங்க. அதற்கு சட்டத்தின் மூலமாக எதையும் கொண்டு வந்து ஒன்றை தடுப்பதோ பாதுகாப்பதோ இயலாத காரியம். நம்முடைய கொள்கைகளை நாம் பின்பற்றலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் மற்றவர்களை கட்டாயப்படுத்துவது ஏற்றுக்கொள்வதாக இருக்குமா என்பதை பார்த்துதான் சொல்ல வேண்டும் என அமைச்சர் ரகுபதி பதிலளித்தாருங்க. கால்பந்து ஜாம்பவான் ஐயுக்கோ காலமானாருங்க. சிவாஜி வீடு ஜப்தி உத்தரவு ரத்துங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு அன்னையிலம் ஜப்தி உத்தரவை சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்துள்ளதுங்க. சிவாஜியின் மூத்த மகனான ராம்குமாரின் மகன் துஷயன் வாங்கிய கடனுக்காக சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்ய கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இன்று அந்த உத்தரவை ரத்து செய்துள்ளதோடு நடிகர் பிரபுதான் அந்த இல்லத்திற்கு முழு உரிமையாளர் என்று தீர்ப்பளித்துள்ளதுங்க. வரிகளை குறைப்பாரா ஜே.டி. வான்ஸ்? அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸின் இந்திய வருகை இருதரப்பு வர்த்தகத்தில் ஏற்பட்ட சிக்கலை தீர்க்குமா என்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடங்கிய டிக்கெட் விற்பனை, சிஎஸ்ஏ ரசிகர்கள் ஆர்வமுங்க. சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதும் ஆட்டத்துக்கான விக்கெட் விற்பனை தொடங்கிடுங்க. சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அடுத்து நடக்க உள்ள 6 போட்டிகளிலும் வெல்ல வேண்டியது கட்டாயம் உள்ளதுங்க. இதனிடையே வரும் 25ஆம் தேதி சேப்பாக்கத்தில் சென்னை அணி ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறதுங்க. இரு அணிகளும் புள்ளி பட்டியலில் கடைசி இடங்களில் உள்ளது என குறிப்பிடத்தக்கதுங்க. பெண்களுக்கு முன்பு நிர்வாணம் இளைஞர் அதிரடி கைதுங்க. சென்னை வியாசர்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் பெண்கள் பயணம் செய்யும் பெட்டியின் முன்பு நிர்வாணமாக நின்று கொண்டு ஆபாச சைகையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளாருங்க. கடந்த 10ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம்
தொடர்பாக பெண்கள் பல ரயில்வே போலீஸில் புகார் அளித்தனர். பின்னர் அவரை பிடிக்க பரிசு தொகை அறிவித்து தேடி வந்த நிலையில் முனுசாமி என்பவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். முருகன் மாநாட்டில் பங்கேற்பாரா ரஜினி? ஜூன் 22 குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற தலைப்பில் முருகன் பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடக்கிறது. இம்மாநாட்டில் நடிகர் ரஜினியை பங்கேற்க வைக்க இந்து முன்னணி களம் இறங்கியுள்ளது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் இருந்த ரஜினியை சந்தித்து மாநாட்டிற்கான அழைப்புதலை இந்து முன்னணி கட்சியினர் வழங்கினார். அரசில் இருந்து விலகினாலும் சமீப காலமாக அவரின் பேச்சுக்கள் அரசியலாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெட் வேகத்தில் உயரும் தங்கம் 1 கிராம் 9,000 ரூபாய் கடந்தது. தங்க விலை இன்றும் ஏப்ரல் 23 வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 22 கேரட் அபரான தங்கம் 1 கிராம் 9,015 ரூபாய்க்கு, சவரன் 72,120 ரூபாய்க்கு விற்பனாகிறது. 24 கேரட் சுத்தம் தங்கம் 1 கிராம் 9,834 ரூபாய்க்கு, 8 கிராம் 78,672 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. கடந்த 6 நாட்களில் மட்டும் 22 கேரட் தங்கம் சவரனுக்கு 2,360 ரூபாய் உயர்ந்துள்ளது. வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக வியாபாரிகள் கூறியுள்ளனர். விடைத்தாள் திருத்தம் தொடக்கம். மே 19 10 ரிசல்ட். ஏப்ரல் 14 வரை மே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது. அனைத்து தேர்வுகளும் முடிவடைந்த நிலையில் SSLC விடைத்தாள் திருத்தம் பணி தமிழகம் முழுவதும் சற்று முன் தொடங்கியுள்ளது. தினமும் காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இப்பணி நடைபெறுகிறது. வரும் 30ஆம் தேதியுடன் விடைத்தாள் திருத்தம் பணி நிறைவடைந்ததும் தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மினி டைடல் பூங்கா. திருவண்ணாமலையில் மினி டைடல் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் தஞ்சை, கரூர், தூத்துக்குடி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மினி டைடல் பூங்கா அமைக்கப்படும் என 2024 பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்டமாக திருவண்ணாமலையில் 34 கோடி செலவில் மினி டைடல் பூங்கா அமையுள்ளது. ஓராண்டில் கட்டி முடிக்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. இவரெல்லாம் டாக்டர் ஆனா முதியவர் தாக்கிய கொடுமை. மாபியல் நோயாளுடன் வந்த முதியவரை டாக்டரை அடித்து இழுத்து சென்றது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உதல்வாலா ஜோஷி வயது 77 உடல்நலம் பாதித்து தனது மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார். அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தாமதமாகியுள்ளது. இது குறித்து கேட்டபோது ஜோஷியை அங்கிருந்து டாக்டர் ராஜேஷ் மிஸ்ரா மற்றொருவர் தாக்கியுள்ளனர். தாக்குதல் தொடர்பாக விசாரிக்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தங்கத்தை வாங்கி குவிக்கும் இந்தியா காரணம் என்ன? பொருளாதார சரிவுகளில் போது தங்கத்தின் மதிப்பை ஒரு நாட்டை காக்கும். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்தியா கடந்த சில மாதங்களாக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளது. ஒரே வாரத்தில் 11,986 கோடிக்கு இந்திய ரிசர்வ் வங்கி RBI வாங்கியுள்ளது.
சர்வதேச சந்தையில் தினமும் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட 0.3%, 0.5% வரை உயர்கிறது. டாலரின் மதிப்பு 0.2%, 0.3% குறைந்து வருவது கவனித்தக்கது. கேகேஆர் ஜிடிங்க எதிர்பார்க்கும் களம் வெற்றி பெறுவது யாருங்க? கொல்கத்தா ஈடன் கான்ஸ் மைதானத்தில் கேகேஆரும் குஜராத் அணிகளுக்கும் இடையே போட்டிங்க நடைபெறுகிறதுங்க. புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் இருக்கும் கேகேஆருக்கு இப்போட்டி மிக முக்கியமானதுங்க. சொந்த மைதானத்தில் போட்டி நடைபெறவிருப்பதால் அந்த அணி வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளதுங்க. ஆனால் பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் என அனைத்திலும் குஜராத் வலுவாக இருப்பதால் இன்றைய போட்டி பரப்புகளுக்கு விறுவிறுப்பாக பஞ்சம் இருக்காதுங்க. இனி டிரைவரும் கண்டெய்னருக்கும் பயோமெட்ரிக்கை வைக்கணுங்க. அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு பயோமெட்ரிக் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதுங்க. ஊழியர்கள் சிலர் சரியான நேரத்தில் பணிக்கு வருவதில்லை. இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் டிரைவர், கண்டக்டர், தொழில்நுட்ப பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு பயோமெட்ரிக் மூலமாகவே வருகையை பதிவு செய்ய வேண்டும். இதை கணக்கிட்டு மட்டுமே சம்பளம் வழங்கப்படும் என கூறியுள்ளதுங்க. முதற்கட்டமாக சென்னையில் இந்த நடைமுறை இன்று முதல் அமுலுக்கு வருகிறதுங்க. அதிக விலைப்படி டிஏ அறிவுரை மே மாதம் வழங்க ஒப்புதலுங்க. அரசு ஊழியர்களுக்கு நிலவில் உள்ள அதிக விலைப்படி டிஏ உயர்வுக்கான அரியர் தொகையை வழங்குகிறதுங்க. சிஎஸ்கேவிற்கு மோசமான தோல்விகளை கொடுத்த மும்பை. ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி மோசமாக தோல்வி அடைந்த முதல் 3 போட்டிகளும் மும்பை அணியோடு தான். 2020 சிஎஸ்கேவை 10 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வீழ்த்தியுள்ளதுங்க. 2008-2025 நேற்று போட்டிகளில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி பெற்றிருங்க. அதே நேரத்தில் கடைசியாக இரு அணிகளும் மோதிய 8 போட்டிகளில் சிஎஸ்கே அணி 6 முறை வாகை சூடியதுங்க. எம்எஸ்எம்இ சேலம் மாவட்டத்திற்கு 3ஆம் இடம்ங்க. தமிழகத்தில் உதயம் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் சென்னை 3.7 லட்சத்துடன் முதலிடத்தில் உள்ளதுங்க. 2வது இடத்தில் கோவைங்க 2.8 லட்சத்துடன் சேலம் 1.7 லட்சத்துடனும் 3ஆம் இடத்தில் உள்ளதுங்க. பட்டியலில் மயிலாடுதுறை மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மகப்பேறு கால உயிரிழப்பு குறைந்ததுங்க. மகப்பேறு கால உயிரிழப்புகள் ஆண்டுக்கு 45 39 குறைந்ததாக தமிழ்நாடு அரசு பொது சுகாதார தெரிவித்துள்ளதுங்க. கர்ப்ப காலத்திலும் பிரசவத்து பந்தய 47 நாளுக்குள் பெண்களுக்கு ஏற்படும் தீவிர பாதிப்புகளுக்கும் உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகிறதுங்க. குறிப்பாக கர்ப்பிணி தொடர்பு கண்காணிப்பு, பிரசவத்திற்கான மருத்துவமனையை முன்கூட்டியே திட்டமிடல் போன்றவற்றால் கர்ப்பம் கால உயிரிழப்பு குறைந்ததுங்க. தங்க விலை உயர்வு நகை தொழில் கடும் பாதிப்புங்க. தங்க விலை கிடுகிடு என உயர்ந்தது வருவதால் நகை உற்பத்தி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மும்பைக்கு அடுத்தபடியாக நகை உற்பத்தியில் தொழில்கும் கோவை நகரில் சுமார் 1 லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நகை தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் அவர்கள் தற்போது தங்க நகைக்கு பதிலாக சில்வர், ஜாம்பன், கவரிங்கி நகைகளின் ஆர்டர்கள் அதிகம் வருவதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளாருங்க. 3 நாள்கள் விடுமுறைக்கு பிறகு கூடும் சட்டப்பேரவைங்க. 3 நாள் விடுமுறைக்கு பிறகு சட்டப்பேரவை இன்று கூடுகிறதுங்க.
காலை 9:30 மணிக்கு பேரவை கூடியது கேள்வி நேரம் நடைபெறுவது. அதன் பிறகு மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கைகள் மீது நடைபெறும் விவாதங்களுக்கும் அத்துறையினர் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதிலளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளாருங்க. வெயில் கொளுத்தும், வெளியே வராதீர். அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என IMD எச்சரித்துள்ளதுங்க. வட தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதுங்க. இதனால் வெளியில் செல்வோருக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும். எனவே மதியம் 11 மணி முதல் 3 மணி வரை பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அதிக அளவில் தண்ணீரை, மோர், இளநீர் போன்றவற்றை குடிக்க வேண்டும். கனமழை, நிலச்சரிவு உருக்குலைந்த ரம்பன். ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதுள்ளங்க. இதனால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றனர். மழை விடாமல் பெய்து வருவதால் மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதுங்க. மழை நீடிக்கும் என்பதால் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதுங்க. ஹேட்ரிக் வெற்றி பெற்ற கார் ரேஸ் நாயகன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு கார் ரேஸ் களத்திற்குள் புகுந்த அஜித் அதிரியாக வெற்றிகளை குவித்து வருகிறார். பங்கேற்ற 3 போட்டிகளிலும் தொடர் வெற்றிகளை அவர் பதிவு செய்துள்ளார். துபாயில் நடைபெற்ற ரேஸில் 991 பிரிவில் அவரது பணி 3ஆம் இடம் பிடித்து, அதேபோல் இத்தாலியில் நடைபெற்ற பண்டிகை கார் ரேஸிலும் 3ஆம் இடம் கிடைத்தது. தற்போது பெல்ஜியம் ஸ்பாரன்ஸ்கோமஸ் ரேஸி 2ஆம் இடம் பிடித்து அசைத்து உள்ளதுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஆறுகளூர் அஷ்டபைரவர் கோயிலுங்க. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஆரக்கல்லூரில் அமைந்துள்ள காமநாதீஸ்வரர் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக வெற்றிக்கு கால பைரவரை வணங்கினால் கடன் பிரச்சனைகள் நீங்குமாக. அஷ்டமி நாளில் 11 தீபங்கள் ஏற்றி கால பைரவரை வணங்கி வந்தால் வறுமை மற்றும் கடன் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும் என்பது நம்பிக்கைங்க. கடனில் சிக்கியுள்ள உங்களது நண்பர்கள் இதை ஷேர் பண்ணுங்க. தனுஷ் ரசிகர்களுக்கு காத்திருக்கும் டபுள் ட்ரீட்டுங்க. கர்ணன் பாடத்தை தொடர்ந்து தனுஷ் மாரி செல்வராஜ் இணையும் படத்தை ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்கிறாருங்க. ஆனால் அதற்கு முன்னர் போர்த்தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா தனுஷ் இணைவதாக ஐஸ்வரி கணேஷ் நிகழ்ச்சியில் ஒன்றில் தெரிவித்துள்ளாருங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என அவர் தெரிவித்துள்ளாருங்க. தனுஷ் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் காத்திருக்கிறதுங்க. PCCI ஒப்பந்தத்தில் உள்ள 2 தமிழர்கள். நடப்பு ஆண்டுக்கான PCCI ஒப்பந்தத்தில் 2 தமிழர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் சேர்ந்த ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் மற்றும் மாயாஜால சூழப்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் C பிரிவில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுக்கு ஆண்டுக்கு 1 கோடி சம்பளமாக வழங்கப்படுங்க. வேறு எந்த தமிழக வீரரை ஒப்பந்தத்தில் சேர்ந்திருக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். உள்ளூர் செய்தி ஆஃபர் இருக்கிறோம். டாஸ்மார்க் வழக்கில் ஏப்ரல் 23 தீர்ப்புங்க. டாஸ்மார்க் வழக்கில் நாளை மறுநாள் சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்குகிறதுங்க. டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்ததாக கூறி அதன் தலைமை அலுவலகத்தில் ED சோதனை நடத்தியதுங்க.
இச்சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து இரு தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை 23ஆம் தேதிக்கு சென்னை ஹைகோர்ட் ஒத்திவைத்துள்ளதுங்க. நீட் வழக்கு இபிஎஸ்க்கு சரியான வாய்ப்புங்க. நீட்டை யார் கொண்டு வந்தது என தொடர்ந்து கேள்வி எழுப்பும் இபிஎஸ் அந்த சிக்கலை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளாருங்க. எங்கள் கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நீட் விலக்க பெற்றிருப்போம். ஆனால் அது நடக்கவில்லை. தற்போது கோர விபத்தில் 6 பேர் உடல் நசுங்கி பலிங்க. மத்திய பிரதேசத்தின் போபால் அருகே நிகழ்ந்த பிரேக்கிங் நியூஸுங்க. என்கவுண்டர் 8 நக்சல்கள் சுட்டுக் கொலைங்க. ரோஹித்தை கொண்டாடிய சக வீரர்கள் பயிற்சியாளர்கள். பேட்டிங்கில் தொடர்ந்து சொதப்பி வந்த ரோஹித் சர்மா நேற்றைய ஆட்டத்தில் அரை சதம் அடித்து விமர்சனத்துக்கு பதில் சொன்னார். இதனையடுத்து மும்பை ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவரை சக வீரர்கள் கொண்டாடி தீர்த்தனர். ஒவ்வொரு வீரருக்கும் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனால் ரோஹித் அதனை சிறப்பாக கையாண்டதாக பயிற்சியாளர் ஜெயவர்தனை கூறினார். விலையுறந்த கண்ணாடி ஒன்று அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டதுங்க. சிஏகே யூஸ் அண்ட் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சுக்கு டிக்கெட் வாங்க ரெடியா? சேப்பாக் மைதானத்தில் சிஎஸ்கேவும் சன்ரைஸும் அணியில் மோதும் போட்டி ஏப்ரல் 25 நடைபெறவுள்ளது. இதற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இன்று தொடங்க உள்ளது. காலை 10-15 மணி அளவில் இருந்து டிக்கெட் இணையதளத்தின் மூலம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த சீசனில் சேப்பாக் மைதானத்தில் நடைபெறும் 5வது போட்டி இதுவாகும். இதிலாவது சிஎஸ்கே வெல்வாங்களா? உங்கள் அக்கவுண்டில் பணம் பத்திரமாக இருக்கணுமா? சேலம் மக்களை அறிமுகம் இல்லாத எண்களில் இருந்து வரும் குறுஞ்செய்திகளை நம்பி அவற்றில் உள்ள எந்த ஒரு இணைப்பையும் கிளிக் செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் வங்கி சார்ந்த தகவல் திருடப்படும் அபாயம் உள்ளது. சைபர் குற்றங்கள் குறித்து புகார் அளிக்க 5930 என்ற எண்ணை அழையுங்கள் என சேலம் மாவட்ட போலீசார் தெரிவித்துள்ளார். அடுத்த சீசனுக்கு சிஎஸ்கேவை தயார் செய்வன் தோனி பேட்டிங்க. சராசரிக்கு குறைவான ஸ்கோர் எடுத்ததே மும்பையுடனான தோல்விக்கு காரணம் என சிஎஸ்கே கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார். லீக் சுற்றில் மீதமுள்ள 6 போட்டிகளிலும் வென்று பிளே ஆஃப் முன்னேற முயற்சிப்போம் என தெரிவித்த அவர், ஒருவேளை வெற்றி பெறவில்லை என்றால் அடுத்த சீசனுக்காக அணியை கட்டமைப்புக்கு பணியை தொடங்குவேன் என கூறிவிட்டுள்ளாருங்க. போட்டிகளில் விளையாடிய 2 போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே வென்று உள்ளதுங்க. விராட் கோலியை முந்திய ரோஹித் சர்மாங்க. ஐபிஎல் தொடரில் அதிக ஆட்டநாயக விருதுகள் வென்ற வீரர்களின் பட்டியலில் விராட் கோலி பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா அசத்தியுள்ளாருங்க. நேற்று சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் 20வது ஆட்டநாயக விருதை பெற்ற அவர் கோலியை 19 ரன்னும் முந்தியுள்ளாருங்க. இந்த பட்டியலில் ஏபி டிவிலியர்ஸ் 25, கிறிஸ் கெயில் 22 ஆகியோர் முதல் 2 இடங்களை பிடித்துள்ளார். ரோஹித் சர்மா முதல் இடத்திற்கு முன்னேறுவாரா? குட் பெட் அக்லி ஓடிடி ரிலீஸ் எப்போது? அஜித் நடிப்பில் வெளியாகிய குட் பெட் அக்லி படம் வசூலில் சக்கைப்போடு போட்டு வருகிறது. உலகளவில் இப்படம் சுமார் 250 கோடி வரை வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் இப்படத்தின் OTT ரிலீஸ் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. மே 2ஆம் வாரத்தில் படத்தை OTT வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்து அறிவிப்பு